பேசுனே ஜெயராமா? ஜோதி கிட்ட நேத்து பேசுறேன்னு சொன்னியே. பேசுறேம்மா. அப்பா அப்பா சாரிப்பா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கிடைக்குமா? ஏன்தா ஏதாவது பெரிய ரகசியம் பேச போறியா? எங்க யாருக்கு தெரியக்கூடாதா? பாட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசு. சூப்பர்மா. ஏத்தா என்னது இது கோழி மாதிரி கொத்தி கொத்தி தின்னுகிட்டு எடுத்து வள்ளு வதக்குன்னு சாப்பிடு. அட என்னத்தா நீ நல்லா சாப்பிட்டா தானே ஊரை சுத்தி பாக்குறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கும், சத்து இருக்கும். இத பாராத்தா, ஊரெல்லாம் நல்லா சுத்தி பாத்துக்க. எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் போய் வந்துக்க. இதெல்லாம் இன்னும் 2-3 மாசத்துக்கு தான். ஏன் பாட்டி, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் உன் புருஷங்கார சரின்னு சொன்னா போய் பாரு. யார் வேணாங்கறா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல? நீ என்ன இன்னும் சின்ன பாப்பாவா? ஜோதி, ஏய் ஐயே, டா தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. டா ஜோதி, நாளைக்கே நல்ல முகூர்த்த நாள். நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? உன் விக்கல் நிக்கணுங்கிறதுக்காக உன் அப்பன் போய் சொன்னான். இத பார்த்தா, நீ பார்க்காம உனக்கு பிடிக்காம எவனையும் உன் தலையில கட்டி வைக்க மாட்டோம், சரியா? பாட்டி, இப்ப எனக்கு கல்யாணம் வேணாம் பாட்டி. ஏன் வேணாம்? எவனையா மனசுல நினைச்சு தொலைச்சிட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. அப்புறம் என்ன? ஏய், இங்க பாரு, நீ சம்மதிக்காம எதுவுமே நடக்காது. உனக்கு முன்னால 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கல்யாணம், இன்னொன்னு ப்ரொஃபஷன். உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. நீ லாயர் ஆகி கோர்ட்டுக்கு போய் நிறைய கேஸ வாதாடி ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீ என்ன சொல்ற? இன்னொரு ஆப்ஷனையும் சேர்த்துக்கலாம்ப்பா. அந்த இன்னொரு ஆப்ஷன் கலிஃபோர்னியால இருக்கிற யூனிவர்சிட்டியில நான் MBA படிக்கணும். அதுதான் என்னோட ட்ரீம். இங்க பாரு ஜோதி, தனியா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிக்க அனுப்ப முடியாது. ஏன் தனியா போனோம்? அங்கதான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களே யாரையா ஒருத்தரை பார்த்து கட்டி வைப்போம். 2 பேரும் சேர்ந்தே போட்டோம். என்னத்தா? பாட்டி, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் பாட்டி. இத பாரத்தா, அந்தந்த நேரத்துல அது நடந்தே தீரணும். உங்க தாத்தா என்னை கட்டிட்டு வரும்போது எனக்கு 14 வயசுதான். அப்படியே உன்னை செய்ய சொல்றோம். அப்பா, என்னப்பா? வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா ஒரு முழம் மஞ்ச கயிறை கழுத்துல சுமந்துட்டு காலேஜுக்கு போனா வேணாங்கதா? அப்பா ப்ளீஸ் பா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ பா. இப்ப என்னம்மா, நீ படிக்கணும்னு தானே ஆசைப்படுற? அத கல்யாணம் பண்ணிட்டு படிச்சா என்ன, பண்ணாம படிச்சா என்ன? எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்.
மொசா ம்? பரீட்சை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டியா? ஐயோ எதுக்கு கோவம்? ஜெயா, ஏ ஜெயலட்சுமி, உள்ள ஏதாவது வஞ்சியாக்கும். ம்? பெத்த பிள்ளைங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு நான் என்ன நடராஜனா? சாப்பிடுங்க சாமி. என் மகன் மட்டும் பட்னியாவே கிடக்கட்டும். நீங்க நல்லா சாப்பிடுங்க. உட்காருங்க. பா அண்ணே ரொம்ப பாவம்ப்பா. டேய் மானே, நீ ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சாப்பிடாம உட்காந்துருக்க? உங்க அப்பன் ஒரு லூசுடா. வயசான காலத்துல வீட்டுல உட்காராம கடைக்கு போறேன், வியாபாரத்தை பாக்குறேன்னு. மானே, கடையில எனக்கும் பங்கு இருக்கு. பேசாம பிரிச்சு வாங்கிடுவோமா? போட்டியா நடராஜன் லாலா கடை 2.0 வைப்போம். சித்தப்பா பிரிக்க கூடாதுங்கிற, அவ்வளவுதானே? பிரிக்க மாட்டேன், விடு. சின்ன பையன் நீ, எவ்வளவு அழகா யோசிக்கிற. எங்க அண்ணனும் இருக்கானே, 6ல் 2 கூட வேலை செய்ய மாட்டேங்கிறான். அறிவே சொன்னேன்டா. ஐயோ அண்ணன் வரானே. டே ஷாம்குமார், அலர்ட்டா இருந்துக்கடா. மகனே, அப்பங்கிறவன் ஆண்டவன் மாதிரி. அவர் சொன்னா கேட்டுக்கிறணும். ஏன்னா ஓ நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. அண்ணே வானே. இப்பதான் உன்னைய பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்ட. பையனுக்கு நல்ல புத்திய சொல்லி சீக்கிரமா சாப்பிட வை. எனக்கு வேற பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். என்னடா சத்தியாகிரகமா? சொந்த வீட்டுல ரோஷம் பார்த்தவன் எவனும் பெரிய ஆளானதில்ல. நான் உன்னை பெத்தவன். உனக்கு முன்னாடி இந்த உலகத்தையும் மனுஷனையும் பார்த்தவன். நான் திட்டுறேன், சண்டை போறேன்னா அதை தூக்கி எறியறேன்னு அர்த்தம் இல்ல. உனக்கு புரியணும்னு தான். திட்டி சண்டை போடுறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் மனசோடவே மாட்டேன். எனக்கும் கிடைக்குமான உறவா இருக்க பார்க்குறீல்ல, அதான் வலிக்குது. உனக்கும் கிடைக்கும் என்ன உறவு இருக்கு? சொல்லுட. உறவை அறுக்க பாக்குறேன்னு சொன்னல, பதில் சொல்லு. கடைக்கும் உனக்கும் என்ன உறவு? அந்த கடை தான் உனக்கும் எனக்கும் இருக்கிற அடையாளம். ஆனா அது உருவாக்குறது நீ இல்ல, நானும் இல்லப்பா. ஏன் முப்பாட்டேங்க? அவங்க உருவாக்கி தந்ததை நாங்க பத்திரமா பாத்துக்கிட்டோம். அதே மாதிரி நீயும் பாத்துக்கணும். பார்த்துப்பேன்னு நம்புறோம். இல்ல, இது நாள் வரைக்கும் பேச வந்தவன் நானு. என்னைய பேச விடு. டேய், அது கடை மட்டும் இல்ல, பாரம்பரியம். தலைமுறை தலைமுறையா காப்பாத்தி வந்த பேரு, கௌரவம் எல்லாம். உன் சொந்த கோபத்துக்காக பால்கோவா வரிச்ச நீயே நாளைக்கு கடையே இருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கோபத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது சரியான நேரத்துல சரியான காரணத்துக்காக வரணும். எப்ப பார்த்தாலும் வந்தா அது கோபம் இல்ல, வியாதி. நீ போற பாதை சரியானு தெரியல. செய்யற தொழில் அவமானப்படுத்துறோன்னு கூட உனக்கு புரியலன்னா உனக்கெல்லாம் புத்தி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. டேய், உன் தப்ப நீ உணரணும் தான் பேச வந்தேன். சமாதானம்னு தப்பா நினைச்சு விடாத.
எல்லாரும் சேர்ந்து உன்னை கம்பல் பண்றோம்ல? பா ப்ளீஸ் பா, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. என்னை விட்டுருங்களேன். சரி, உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஓ இஷ்டம். அப்பா தேங்க்ஸ் பா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன பேச போற? நான் செஞ்சது தப்பு தான்ப்பா. ஆத்திரத்தில் அறிவை தொலைச்சுக்கிட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பு கேட்க தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டேல, போதும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? காசு, பணம், சொத்து, அந்தஸ்து எல்லாமே இருக்கு. ஒரு காலத்துல இது எதுவுமே இல்லை. என் தாத்தாவோட தாத்தா, 2 தம்பிங்க, பாட்டி கையில் ஒரு பால் மாட்டோட இந்த ஊருக்கு பஞ்சம் புழைக்க வந்தாங்க. பொழப்பு பால் வியாபாரம் தான். மாடு தொத்த மாடாகி செத்தும் போச்சு. அப்புறம் தெரியாத தொழிலை செஞ்சு பார்ப்போமா, இல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போறதான்னு புரியாதப்போ பாட்டி சாப்பிட வீட்டுல கிண்டின பால்கோவா தான் வழியை காமிச்சிச்சு. தலையில பால்கோவாவை சுமந்துக்கிட்டு ஊர் ஊரா, தெரு தெருவா அண்ணன் தம்பிங்க விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சிந்தன வேர்வைதான் உரமா இருந்து அடுத்த தலைமுறைய கடை முதலாளி ஆக்கிச்சு. நான் கண்ணுல பாக்குற ஒவ்வொரு காசுலையும் அவங்க வேர்வையை தான் பாக்குறேன். அவங்க உருவாக்கி தந்ததுதான் இந்த கௌரவம். கௌரவம், ராஜாங்கிற கௌரவம், ராஜவம்சம்ங்கிற கௌரவம் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தோட போச்சு. அப்பெல்லாம் ஜமீனுக்கு இருந்த கௌரவமே வேற. அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த பிறகு ஜமீன்கிற கௌரவமும் போச்சு. ஆனா நாமளும் எல்லார் மாதிரியும் சாதாரண மனுஷங்க தானேப்பா. தலைக்கு மேல இருக்கிற கிரீடம் போயிடலாம், தலைக்குள்ள இருக்கிற கௌரவம் போயிடக்கூடாது. போன கௌரவத்தை நம்ம திரும்ப எடுக்கணும். மரியாதை கலந்த பயத்தோட மற்றவங்க நம்மளை பார்க்கணும். அதான் அப்பா சட்டத்தை ஜூஸ் பண்ணேன், லா படித்தேன், லாயரா பிராக்டிஸ் பண்ணேன். தோக்கவே கூடாதுங்கிற வெறியோட ஒவ்வொரு கேஸையும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். தாத்தா காலத்தில் போன கௌரவம் 3 மாசத்துக்குள்ள திரும்பி வந்துடுச்சு. எனக்கு பிறகு அந்த பெருமையை உன் அண்ணன் காப்பாத்துவான்னு நினைச்சேன். அப்பா, என் பெருமையை என் பொண்ணு காப்பாத்துவான்னு தான் உன்னை லா படிக்க வச்சேன். நீயும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம படிச்சுட்டு வந்துட்ட. பா, எனக்கு நீங்க சொன்ன பரம்பரை, கௌரவம் அது இதுன்னு எதுவும் மனசுல இல்லப்பா.
என் அப்பா. நான் பிறந்ததும் நான் பார்த்த ஆம்பளை. வளர்ற காலத்துல நான் பார்த்த முதல் ஹீரோ. அப்ப மட்டும் இல்ல, எப்பவும். யூ ஆர் மை ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ. மை ரோல் மாடல், மை இன்ஸ்பிரேஷன், மை காட் ஃபாதர் ஆல்சோ. என் அப்பா ஆசைப்பட்டாரு, நான் பண்ணேன். That's it. அப்பாவுக்கு இன்னொரு ஆசை கூட இருக்கம்மா. என்ன மாதிரி என் பொண்ணும் தோக்காத வக்கீல்னு பேர் எடுக்கணும். ஆ, ஆ, பேராசை தான், பட் லைஃப் டைம் எனக்காக உன் கடவை தொலைக்க வேண்டாம். ஜஸ்ட் 5 கேசஸ். சும்மா சின்ன சின்ன கேஸா இருந்தா கூட பரவாயில்ல. ஜெயிச்சு காட்டு, என் மனசு நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி கலிஃபோர்னியா போ, என்ன வேணாலும் பண்ணு. எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா உன் பக்கம் தான்டா. அப்பாவுக்காக இதை செய்வியா? முடியுமா உன்னால? என் பரம்பரை பேரையும் கௌரவத்தையும் உன்னால காப்பாற்ற முடியுமா? just 5 cases. 5 கேஸ். ம், அவ்வளவுதானேப்பா? அது போதும். ஓகேப்பா, டன். நான் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 கேசஸ இந்த ஜோதி ஜெயராமன் வின் பண்றா. ஆ, அப்பா, நிஜமாப்பா, இனி எப்பவும் அந்த குடும்பத்தோட நான் சண்டைக்கு நிற்க மாட்டேன். நம்ம கடை, நம்ம பாரம்பரியம், இதுக்கு என்னால் எந்த பாதிப்பும் வராதுப்பா. நிச்சயமாப்பா, நம்புங்கப்பா, நான் காப்பாற்றுவேன்ப்பா. இது சத்தியம்பா. எஸ்பா, இட்ஸ் மை ப்ராமிஸ்.